ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி நான் ஒரு இனிமையான என்னுடைய நினைவுகளில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய தம்பியை பற்றி தான். அவன் ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமாக தான் அமையும். அது மாதிரி ஒரு போராட்டம், வாழ்க்கையே போர்க்களன்ற மாதிரி போராடிகிட்டே போயிட்டான். அவன் இப்போது குழந்தையா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இருந்து நல்லா இருக்கட்டும். இந்த ஜனனத்துலேயாவது அவன் நல்லா இருக்கணும். அவன் ஆரோக்கியத்தோட, நிம்மதியோட, சந்தோஷத்தோட, அவங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் சாயப்பாட்ட வேண்டிக்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்குல்ல, ஆனால் பல நூறு ஜென்மங்கள் நம்மளோட உறவுகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு மனிதனுடைய பிறவி இப்போ முடிஞ்சிடுறோம். நம்ம இறந்துடுறோன்னா, நானே இறந்துட்டேன்னா கண்டிப்பாக அடுத்தது ஏதாவது ஒரு ஜனனம் எடுப்பேன் நான். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், மனிதனாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னாருக்கு இவங்களுக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா அப்பாவை வருவாங்களான்னு தெரியாது, இந்த வீட்டுக்காரர் வருவாரான்னு தெரியாது, இந்த ஒய்ஃப் வருவாங்களான்னு தெரியாது, இந்த குழந்தைக்கு தகப்பனாக இருப்பனான்னு தெரியாது, இந்த குழந்த நமக்கு பிறக்குமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். என் தம்பி நான் பிறந்து 6 வருஷம் கழித்து தான் பிறந்தான். எனக்கு நல்லா விவரமாக இருக்கும். 6 வயசுக்கும்போது நம்மளுக்கு விவரம் தெரியும்ல. அப்போ நான் எங்கள் அம்மாகிட்ட என்ன சொல்வேன்னா, எல்லா வீட்லேயும் தம்பி பாப்பா இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் தம்பி பாப்பா இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ எங்கள் அம்மா கோயம்புத்தூரில் இருக்க அத்தனை கோயில்லையும் வேணுனாங்க, கடவுளே என்னோடய பிள்ளைக்கோசரமாவது எனக்கு ஒரு பையனை கொடுன்னு வேணுனாங்க. நான் எங்கள் அப்பா மாதிரி மாநிறம் தான். என் தம்பி எங்கள் அம்மா மாதிரி நல்ல கலரு, சூப்பரான கலரு. சரிங்களா? அப்படி நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுற பாருங்களேன். அந்த குரல்லாம் என்னால் ரெக்கார்டு பண்ண முடியாமல் போயிடுச்சு. எப்படியோ இவரோட குரலை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் முதல் கொண்டு, குரலை முதல் கொண்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம். ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னா வீடியோவாக எடுக்கும்போது அந்த குரல் வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுப்போம். ஏன்னா நான் எப்படிப்பா எதிர்பார்க்க முடியும்? இப்போ இவர் இறப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அதனால் குட்டி பாப்பா வந்தங்காட்டி பாப்பாவே வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிறாங்க. நான் கூட செல்ஃபிலாம் எடுக்கணும்னு விருப்பப்படவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அது எனக்கு என்னமோ தெரில. இந்த கல்யாணத்து வீட்டுக்கு போனால் நிற்க சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் நான் விருப்பமும் பட மாட்டேன் போய் நிற்கிறதுக்கெலாம். அதனால் சொன்னேன் நான். சரிங்களா? இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பாப்பாவை ஃபோட்டோ எடுத்தோம், அவர் எடுக்கலை. ஒரு டைமு பாப்பாவை கொஞ்சிகிட்ருக்கும்போது வீடியோ எடுத்தோம். அப்போ அவர் முகம் தெரியல, ஆனால் அவர் குரல் இருந்துச்சு. ஆனால் என் தம்பி பேசின பேச்சு அது என்ன எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு நாளும் தோணாமையே போயிடுச்சுப்பா. ஆனால் இப்போ அது எதிரொலிச்சிட்டு தானே இருக்கேன். எங்கே போய் நான் அந்த குரலை தொலைவேன் சொல்லுங்கள்? 6 வருஷம் கழித்து பிறந்தானா, நான் நினைப்பேன் எனக்கு அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அண்ணாவா இல்லாமல் தம்பியாக பிறந்துட்டானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா அவன் நல்லா ஹைட்டாக கொஞ்சம் உடம்புலாம் வந்துடுச்சு. அப்போ அவன் சொல்லுவான், உனக்கு அண்ணா தான், நானே உனக்கு அண்ணனாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு தங்கமான ஒரு பையன். நான்வெஜ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் மட்டன்லாம் வேக வேக எடுத்து சாப்பிடும். வெந்துருச்சாவும் சாப்பிடும். அப்படி இருந்த பையன் தெளிவாக அவன் என்றைக்கு சாமி கும்பிட ஆரம்பித்தானோ அன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட விட்டுட்டேன். எங்கள் அம்மாவும் என் தம்பியும் ஃபுல்லாக விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் அப்பப்போ கடைக்கு போனால் சாப்பிட்டுட்ருப்பார் நான்வெஜ்ஜு. அப்புறம் நான் போனேன்னா முட்டை வாங்கிட்டு வேக வச்சு தருவாங்க. கொஞ்ச நாள் தான், எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நல்லா இடுப்புக்கு கீழே வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு முடி இருக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் போய் திருப்பதியில் மொட்டை அடிக்க போகிறேன்னாங்க. ஏய், எங்கே போய் மொட்டை அடிக்க, அதெல்லாம் மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு இந்த லேடிஸ் மொட்டை அடித்தா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஒரு காரணத்துக்காக மொட்டை அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அது எதுக்கு அது தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்.
சொன்னால் எங்கள் அம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு தடவை கேட்காமையே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க திருப்பதியில். அப்போ இருந்து அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டாங்க. ஆச்சா. ஆனால் என் தம்பி என்ன தெரியுமா சொல்லுவான், சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக பாடிட்டுருக்கோம், சம்பாரி சம்பாரி புத்தி சம்பாரிங்கும். அது மாதிரி கூட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதே வேறு விதமாக சொன்னான். அதை மட்டும் நான் மறந்து போயிட்டேன். எப்படி மறந்தேன்னே தெரில. அன்புனா அன்பு அவ்வளோ அன்புங்க. என் மேலே மட்டும் இல்லை, எல்லாத்து மேலேயும் தான். இந்த இது வந்து என்ன சொல்கிறது, மாரியம்மன் கோயிலுக்கு போய் விளக்குக்கு டெய்லி போவான் கோயிலுக்கு. விளக்குக்கு வந்து எண்ணெய் கொண்டு போவான், ஒரு பாட்டிலில் ஊற்றி கொண்டு போகும். அதுக்கு விளக்கு எண்ணெய் எப்படி தெரியுமா வாங்கி வச்சான், ஒரு டின்னில் வாங்கி வச்சான். டெய்லி ஊற்றி 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 கொண்டு போவான். ஆச்சரியமாக இருக்கும். என்னடா தம்பி, யாராவது இப்படி வாங்குவாங்களா? 1 லிட்டர் வாங்குவாங்க, கொண்டு போய் ஊற்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ற வரைக்கும். இப்படி யாரா டின்னில் வாங்கி வச்சு ஊற்றுவாங்க அப்படிம்பேன். ஆமாம், அதெல்லாம் அப்படித்தான் அப்படிங்கும். அப்புறம் கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா, மாரியம்மன் நோன்பு அந்த இதெல்லாம் வரும்ல, கோணியம்மன் கோயில், தண்டு மாரியம்மன் நோன்பு அதெல்லாம் வரும்போது போய் மஞ்சக்கயிறாக வாங்கி கொடுத்துச்சு. எதுக்கு தான் அத்தனை மஞ்சக்கயிறு வாங்கி கொடுத்துச்சுனே தெரில. ஆனால் அந்த ஆத்தா அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவே இல்லை. சரி, நம்மளுடைய கர்மா அந்த மாதிரிலாம் இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிவன் மேலே அதிக பிரியமாக இருந்துச்சு. பிரதோஷப்போ பூ மார்க்கெட்டில் போய் வில்வம் மூட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். எங்கள் அம்மாவுக்கு கட்டுறதே வேல்வை. நான் அப்போ வேலைக்கு போய்ட்டு இருந்தேன். வில்வ இலை கட்டி 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 சிவனுக்கு போட்டு சலிச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வில்வம் இலை வந்து கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு எதுக்காலேயே வில்வ மரம் பெருசாக வந்துச்சு. சரிங்களா. அப்புறம் என்ன சொல்வான்னா, கடவுள்கிட்ட ஒன்று நல்லபடியாக வேண்டிக்கோ. என்னன்னு கேட்டேன்னா, யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமையும், யார்கிட்ட போய் கையேந்தாத நிலைமையும் வந்து வந்து உண்டாகக்கூடிய அந்த நிலையும் கொடுன்னு மட்டும் வேண்டிக்கோங்கன்னு சொன்னான். அது உண்மைதானப்பா. ஆனால் கொஞ்சம் நெஞ்சு கையேந்தலை. நான் கொஞ்சம் அதிகமாக தான் கையேந்திட்டேன். ஏன்னா கடனாக வாங்கும்போது யார்கிட்ட போய் கேட்டு கட்டுறது சொல்லுங்கள். அதனால் அதிகமாக கையேந்திட்டேன். நான் சாயப்பாக்கிட்ட அதுதான் கேட்பேன். யார் வந்து கேட்டாலும் இல்லைங்காமல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்க, அதுக்குரிய வருமானத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அவர் எனக்கு தந்துட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி தந்துட்டார். ஏதோ என்னுடைய இது ரன் பண்ணிக்கிறதுக்கு இந்த வயசில் ரன் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம அப்பா கிட்ட என்ன கேட்குறோமோ அது நியாயமான ஒரு வழியாக இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 2வது என்னென்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி தயக்கமாக இருக்குது. சாரி. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம அது இதுன்னெலாம் வாங்கிட்டு போவோம். அவங்க எல்லாருமே கடவுளுக்கு அது போடுறாங்களான்னு தெரியாது. சின்ன சின்ன கோயிலாக இருக்கும் பாரு, அங்கே கூட போடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய கோயிலெலாம் போடுவாங்களான்னு தெரியாது. அதுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் மட்டும் போட சொல்லுவான். சரிங்களா. அருணாச்சலேஸ்வரர் சிவன்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான். அது யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் இவன் என்கிட்ட சொன்னது, எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதேன்னு. எவ்வளோ அழகான வாசகம் பாருங்கள். சிம்பிளாக 2 வரியில் முடிஞ்சிருச்சா. இது நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் நம்மளோடதா? நம்மளது எதுவுமே கிடையாது. நாம் போட்டிருக்க ட்ரெஸ் கூட நம்மளது கிடையாது. நாம் சுவாசிக்கிற காற்று நம்மளோடது கிடையாது. நாம் குடிக்கிற தண்ணி நம்மளோடது கிடையாது. நாம் இருக்கிற இந்த இருப்பிடம் நம்மளோடது கிடையாது. நம்மளுடைய மேலே இருக்கிற இந்த பிரபஞ்சம் நம்மளோடது கிடையாது. எதுவுமே நம்மளோடது இல்லை. எல்லாமே அவரோடது அப்படின்னு அழகான வாசகமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசகம் அது. இன்றைக்கி அவனோட பிறந்த நாள். எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவன் பேர் சரவணகிருஷ்ணன். எங்கள் அம்மா ஏன் சரவணகிருஷ்ணன் வச்சாங்கன்னா, பெருமாள் அதிகமாக கும்பிட்டுட்டு இருந்தனாலையும், சரவணன்ற பேர் முருகன் பேர். சிவன் ராத்திரிக்கு நாங்கள் வந்து பழனி முருகன் கோயிலில் போய் தான் மலை மேலே தூக்க முழிப்போம்.
அதனால் வந்து தான் எங்கள் அம்மா வந்து சரவண கிருஷ்ணன்னு பேர் வச்சாங்க. கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுச்சு. மனசால நினச்சது அந்த பொண்ணை தான். அது வரைக்கும் நினைக்கவே இல்லை. ஏம்மா ஏங்கா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்குமான்னே கேட்டுட்டு இருந்தான். பிடிக்குதுடா தம்பி, உன் பேரை சொல்லும் போதெல்லாம் அந்த பொண்ணு நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ரோஸ் ரோஜா பூ மலர்ந்த மாதிரி முகம் மலர்ந்து போகுண்டான்னு சொன்னேன். ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி பக்கத்தில் வரைக்கும் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. என் கண்ணு பட்டுச்சா யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்றைக்கு அந்த பிள்ளை பக்கத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துச்சோ அன்னையிலேருந்து தான் மனசில் ஆரம்பிக்க நினச்சான். அந்த அழகான மனசில் ஆரம்பிக்க நினச்சான் சாயப்பா. இப்போ சாயப்பா கும்பிட்றதுனால சாயப்பான்னு வருது. அந்த மனசில் அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லையோ நம்ம தெரில. அவனுக்கு அந்த கல்யாணம் தடைப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் அதுக்காக ஃபீல் பண்ணல. அப்புறம் வந்து ஆன்மீக வழியிலேயே அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டான். ராமநாமம் இருக்கல்ல, நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். ராமநாமா எழுதி எழுதி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து எழுத வச்சு திரும்பி அந்த ராமநாமம் வங்கிக்கு எழுதி கொடுத்தான். நெஞ்சில் ராமான்னு சொல்லி போட்டுக்கிட்டான். நான் கூட சொன்னேன், வேண்டாம் சரவணா, எதுக்கு ராமான்னு போட்ட? இந்த மாதிரி கடவுளுடைய பேரெல்லாம் நம்மளோட அங்கங்களில் போட்டுக்கிட்டோன்னா, பச்சை குத்திட்டோன்னா கல்யாணம் ஆகாது அப்படின்ற ஒரு தாட் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. சிதம்பரம் நடராஜர் இருக்கார்ல, அவரோட உருவத்தை வந்து ஒரு பையன் முதுகு ஃபுல்லாக போட்டிருக்கான். அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் விதவிதமாக ஸ்டேட்டஸ் போடுறான். ஏன்டா தம்பி போட்ட அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னான். இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, பேர் இதில் வந்து சின்ன வயசு பசங்க குத்த வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த பச்சை குத்துறதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு வயசு வரும்போது போடலாம். ஏன்னா சின்ன வயசு பசங்க வந்து எல்லாமே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் சாயப்பாட்ட கேட்டுக்கிறேன். சரிங்களா? அவன் என்னென்ன சொன்னானோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும்னு நான் மனசார சாயப்பாட்ட கேட்டுக்கிறேன். அவன் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பான். தனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் கொரோனா டைமில் தான் 2 பேரும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் என் தம்பியும். ஒரே வாரத்தில் 2 பேருமே இறந்துட்டேன்னு தெரியாமையே இறந்துட்டாங்க. அதெல்லாம் கொடுமையான விஷயம். நான் இவ்வளோ கலங்காமல் இருக்கேன்ல, அதுக்கு வந்து முழு பொறுப்பு சாயப்பா மட்டும்தான். என்னோட மன தைரியத்துக்கு வந்து நான் சொன்ன அந்த தம்பியும் அந்த சாயப்பாவும் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை வயசானாலும் அம்மா, அப்பா, தம்பி, அப்புறம் வந்து நம்ம புகுந்த வீட்டில் நினச்சாங்க பெரியவங்க 2 பேர், இவர் இத்தனை இழப்புக்கு அப்புறமும் மனசு தைரியமாக வச்சுக்கணும்னு அது தொடர்ச்சியாக மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் கூட பண்ண விடலை. தொடர் மரணமாக வரணும். இதை விட நான் வேறு என்ன இழக்க போகிறேன்? ஏதாவது இழக்கிறதுக்கு இருக்கா? அதனால் வந்து எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. என் பசங்களெல்லாம் சாயப்பா பார்த்துப்பாருன்னு. இப்போ என்னுடைய எதுவுமே வேண்டுதல்களாக இல்லை. அவர் கொடுக்கறத வச்சுட்டு நான் என் மாமாவுக்கு உதவி செய்யணும், ஏதாவது வருமானம் ஈட்டி அவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சா முடியல. இப்போ ஏதோ என்னால் ஒரு வீட்டு செலவு கூட பார்த்துக்கிற அளவுக்கு சாயப்பா நான் ரெடி பண்ணி விட்டுட்டாரு. அந்தளவுக்கு அவருக்கு நன்றிகள் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க. நேர்மையான ஆசைகள் இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக நிராகரிக்க மாட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. 100% நம்புங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட இந்த ஒரு நினைவுகளுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா நிறைய புத்தி வரட்டும். என்னடா புத்தி வரட்டும்னு நான் திட்டுறேன்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து. உங்களுடைய குறைகள்லாம் நிறைகளாக்குற மாதிரியான ஒரு புத்தி வரட்டும். அந்த புத்தியின் மூலம் நிறையா நீங்கள் வருமானத்தை பெருக்கணும். அந்த வருமானத்தை பெருக்கணுன்னா நம்ம ஒழுக்கமானவங்களாக இருக்கணும், பண்பானவங்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும். இந்த புத்திகள் எல்லாமே உங்களுக்கு வரட்டும். நீங்கள் யார்கிட்டயும் போய் கையேந்தாத நிலைமை உங்களுக்கு சாயப்பா கொடுக்கட்டும். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நான் சாயப்பாட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே
விளக்கு மட்டும் பற்ற வைங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு அதிகமாக உங்களால் முடியாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் திருச்செங்கோடு, திருவண்ணாமலை, சிவனோட அந்த இது மாதிரி மலை மாதிரி உயர்ந்து வரணும். என்னோடய ஆசை அந்த மாதிரி இருந்துச்சு. திருவண்ணாமலை சிவன் மலை மாதிரி உயர்ந்து வாழ்க்கையில் வெற்றியாக படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுதலை உங்களுக்காக நான் அவர்கிட்ட வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சிகரத்தின் உச்சிக்கு போக போகிறீங்க. ஆமாம், எந்த உச்சிக்கு போனாலும் நம்ம அமைதியாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லோரும் சாயப்பாவோட குழந்தைங்க. நம்மளுக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி. அமைதியான குணத்தோடு எது வந்தாலும் கடந்து போயிட்டே இருப்போமா? நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.